எத்தனையோ தியாகங்களை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் கொலை செய்வோம் என்று எச்சரித்த பிறகு நீ வேட்புமனு தாக்கல் செய்தால் உன் தலை உன் உடலில் இருக்காது என்று எச்சரித்த பிறகு அதை பற்றி கவலைப்படாமல் நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன் என்று வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தலை சந்தித்து ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றாரே மேலவளவு முருகேசன். அது மாபெரும் வீரம், மகத்தான வீரம். எங்கோ வழியிலே எசகமாக மாட்டி அவன் இறந்து விடவில்லை. சாதி வீரர்கள் ஒளிந்து மறைந்து எங்கோ திடீரென்று தாக்குதல் நடத்தி அல்லது ஒரு யுத்தத்திலே தாக்குதல் நடத்தி அதிலே கூட அவன் மாட்டு விடவில்லை. அந்த வீரத்தை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இது சவால் விட்டு நடந்த களம். ஊர் மந்தையிலே சவால் விட்டார்கள். உயிரை எடுப்போம் என்று சொன்னார்கள், தலையை துண்டிப்போம் என்று சொன்னார்கள். எத்தனை அச்சுறுத்தலை தந்தாலும் எங்கள் உரிமையை நிலைநாட்டாமல் விடமாட்டேன் என்று களத்தை நின்றார்கள். இந்த வீரம் சாதாரணமான வீரம் அல்ல, ஒப்பிட முடியாத வீரம். தலை போகும் என்று தெரிந்தும் கூட, உயிர் போகும் என்று தெரிந்தும் கூட, குடும்பம் இருக்கிறது என்ற நிலையிலும் கூட, மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு சூழலிலும் கூட மேலவளவு முருகேசன் இந்த முடிவை எடுத்தான் என்று சொன்னால் அவர் செய்திருக்கிற தியாகம் சாதாரணமான தியாகம் அல்ல, அளப்பரிய தியாகம். முருகேசன் கண்ட கனவு நனவாகும். அவன் ஊராட்சி தலைவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டது என்பது இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்பதற்கு சமமானது. அவன் உள்ளாட்சி தலைவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டது தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்கு சமமானது. இங்கிருந்துதான் அது தொடங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை, அளப்பரிய தியாகத்தை செய்த மேலவளவு முருகேசனுடைய கனவு நனவாக வேண்டுமானால் கட்சி வலிமை பெற வேண்டும். அதற்கு அனைவரும் சிறப்பாக களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கூறி அருமை தம்பி மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய சிறந்த வீரவணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்து அனைவரும் அமைதியாக ஈடுபட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.